உழைப்பின் உயர்வை விளக்கும் ஒரு குட்டி நீதி கதை இதோ. உழைப்பே உயர்வு. ஒரு விவசாயியும் சோம்பேறி மகன்களும். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் கதிர்வேல் என்ற கடின உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தால் அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்கள் மூவருமே எதற்கும் உதவாமல் எப்போதும் ஊர் சுற்றித் திரிந்தனர். தன் மகன்களின் எதிர்காலத்தை நினைத்து கதிர்வேல் மிகவும் கவலைப்பட்டார். தந்தை தந்திரம் காலப்போக்கில் கதிர்வேல் முதுமை அடைகருத்தான் இறப்பதற்கு முன் தன் மகன்களுக்கு உழைப்பின் அருமையை உணர்த்த விரும்பினார். ஒரு நாள் அவர் தன் மகன்களை அழைத்தார். மகன்களே, நம் விவசாயே, நிலத்தின் அடியில் நம் முன்னோர்கள் புதைத்த பெரிய புதையல் ஒன்று இருக்கிறது. நான் இறந்த பிறகு அதை நீங்கள் தோண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். சில நாட்களில் கதிர்வேல் இயற்கை எய்தினார். புதையல் வேட்டை. தந்தை சொன்ன புதையலை எடுக்க மகன்கள் மூவரும் உற்சாகத்தோடு நிலத்திற்கு சென்றனர். நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆழமாக தோண்டினர். நாட்கணக்கில் உழைத்து நிலம் முழுவதையும் புரட்டி போட்டனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு காசு கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றமடைந்த அவர்கள், அப்பா நம்மிடம் போய் சொல்லிவிட்டார் என்று சலித்துக் கொண்டனர். கிடைத்த உண்மையான புதையல் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர். நிலத்தைத்தான் இவ்வளவு நன்றாக தோண்டிவிட்டீர்களே, அப்படியே கொஞ்சம் விதைகளை தூவி விடுங்களேன் என்று யோசனை சொன்னார். அவர்களும் வேறு வழியின்றி விதைகளை தூவினர். அந்த ஆண்டு மழை நன்றாக பெய்தது. நிலம் செழிப்பாக மாறியது. முன்பு எப்போதுமில்லாத அளவுக்கு பயிர்கள் அமோகமாக வளர்ந்தன. அந்த பயிர்களை விற்று அவர்களுக்கு கை நிறைய பணம் கிடைத்தது. தாளம். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தனர். தந்தை சொன்ன புதையல் மண்ணுக்கு அடியில் இல்லில் அவர்களின் உழைப்பில் இருக்கிறது என்று. அன்று முதல் அவர்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு உழைத்து முன்னேறத் தொடங்கினர். நீதி, உழைப்பு மட்டுமே நிலையான செல்வத்தை தரும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்.